இப்போ நம்ம 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் சொன்னீங்க இயல்பாகவே உடல் எடை வந்து கூடும் அப்படி சொல்கிறீங்க. அப்படி கூடுறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு கம்மியாகுமா? செரிமான பிரச்சனை ஏதாவது ஏற்படுமா? செரிமான கோளாறுகள் இயல்பாகவே அந்த காலகட்டத்தில் வந்து வரும். ஆனால் அவங்களா குறைக்க முடியாது. இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்க நிறைய தான் சாப்பிடுவாங்க. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும்போது கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களோ இல்லை இனிப்பான ஐட்டங்களோ சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும். நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியும் இருக்கும். அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கிடச்சதுன்னா உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இதுவும் கூட அவங்க நிறைய சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைய சாப்பிடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர்லாம் வந்து காலை உணவை நான் சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 நாள் இந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து வந்து திருப்பி வந்து பழையபடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலராக இருக்கிறதுனாலையும் வெயிட்டு கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். செரிமான கோளாறுகள் வந்து மைல்டாக இருக்கும். ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ஒரு 14 நாள் கழித்து செரிமான கோளாறுகள்ங்கிறது மைல்டாக இருக்கும். பட் அது மட்டுமே வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசன் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மெயினான ரீசன். ஸோ செரிமான கோளாறு இருக்குன்னா அது வேறு சில விஷயங்களாலேயும் வந்து அவங்களுக்கு உண்டாகலாம். பசிக்காமல் சாப்பிட்றது, அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு பாடியில் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையிறதுனால செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். ஸோ செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து வெயிட் கெயினுக்கு காரணம் இல்லை, ஹார்மோன்ஸ் தான் காரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.